நம்ம ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் பண்ணணும்னா என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒன்று முக்கியமாக ஆத்தரைசேஷன் ஃபார்ம் கொடுக்கணுங்க. அதாவது நாங்கள் உங்களுக்காக ஒரு ஏஜென்ட்டாவோ ஒரு அட்டார்னியாவோ உங்களுடைய ட்ரேட்மார்க்கை ஃபைல் பண்ணணும்னா இந்த ஆத்தரைசேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய பிராண்டை கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியிருக்குங்க. ப்ரூஃப் அப்படின்றது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்களா, ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஏஐ, ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணதுக்கான பில்ஸ் இன்வாய்சஸ் இருக்கலாம், இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து உங்களுடைய ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் லோகோ வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது உங்களுடைய நேம் எதர் கம்பெனி நேமாக இருக்கலாம் இல்லை பிராண்ட் நேமாக இருக்கலாம், அதுக்கு ஏதாவது லோகோ இருந்தது அப்படின்ற பட்சத்தில் லோகோவையும் நீங்கள் சேர்த்து அந்த அப்ளிகேஷனோடவே சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதன் மூலிமா உங்களுடைய நேம், அதாவது கம்பெனியோட நேம் இல்லை பிராண்ட் நேம், அதோடைய லோகோ எல்லாமே சேர்ந்து ஒன்றா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதுதாங்க நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்.